எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வெண்ணிலா கிட்ட பேசியிருக்கேன். அவ கண்டிப்பா நம்ம லைஃபை விட்டு போயிடுவா. மறுபடியும் அவளை நம்ப போறியா? இவ்ளோ தூரம் நம்ம லைஃப் அவ ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறமும் நீ அவளை நம்புறியா வருண்? யூ ஆர் ஃபூல். உன்னையும் என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா வருண். உன்னை ஏமாத்தி அவ கல்யாணமே பண்ணிருக்கா. இன்னும் எப்படி வருண் அவளை நம்புறே நீ? இல்ல சாரா, வெண்ணிலா இந்த முறை நம்மளை ஏமாத்த மாட்டா. என்ன நம்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அப்புறம் பேசுறேன். வருண் வருண், நான் அவ்வளவு சொல்லியும் இந்த வருண் ஏன் வெண்ணிலாவை நம்புறானே தெரியல. வெண்ணிலா! வெண்ணிலா, வெண்ணிலா இங்கதானே இருந்தா. சாராவை பத்தி பேசலான்னு பார்த்தா எங்க போனா? வெண்ணிலா, என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? வருண் பேசிட்டு போறத பார்த்தா அவர் ஏதோ பிரச்சனை பண்ணி அதனால வெண்ணிலா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போன மாதிரில தெரியுது. அவ அடிபட்டு முடியாம இருக்காங்க. இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போயிருக்கானா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கணும். ஐயோ வான்மதி, வான்மதி ப்ளீஸ், ஏன் கத்துறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. வெண்ணிலா அப்படி யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போற பொண்ணெல்லாம் இல்ல. சத்தம் போடுறேனா? என்ன கௌதம், நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ எந்த நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படிப்பட்டவ கிட்ட உங்க தம்பி எப்படி பிரச்சனை பண்ணலாம்? அத ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ எங்க போனாலோ என்ன ஆச்சோ? ஐயோ கடவுளே! வருண் தேடி போயிருக்கான்ல. பயப்படாதீங்க, வெண்ணிலாக்கு எதுவும் ஆகாதுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கௌதம், அங்க என்ன சத்தம்? ஐயோ, கௌதம், வருண் எங்க? வருண் வெண்ணிலாவை வருணும் வெண்ணிலா கூட தான் போயிருக்கான் சித்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்னா வெளியே போறத பார்த்தேன். அப்புறம் ஏன் வான்மதி வெண்ணிலாவை காணோன்னு சொல்றா? அது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலான்னு வர்றதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டீங்க. கௌதம், நீ உண்மைதானே பேசுற? ஆமா சித்தப்பா, பக்கத்துல தான் இங்கே வாக்கிங் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல இப்படி நைட்லயே வெளியே போவாங்க? என்ன பிள்ளைங்களோ! எந்த வாயால என் மகனுக்கு ஏத்த பொண்ணு வெண்ணிலான்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன்னு சொல்லணும். அப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு போனாதான் நீ மறுபடியும் என் வாழ்க்கையில வரமாட்ட. அப்பதான் நானும் நிம்மதியா இருப்பேன். அத்தை எனக்கு தெய்வம் மாதிரி. நான் எப்படி அவங்க நம்பிக்கையை உடைக்கிறது? என்னால முடியாது வருண், என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்பவே போறேன். நில்லு. எங்க போற? எதுக்கு எல்லார்கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கூட வாழணும்னு சொல்லி என் மொத்த சந்தோஷத்தையும் அழிக்கிறதுக்கா? நீ தான் என் மேல உயிரே வச்சிருக்கல. அந்த உயிருக்காக நான் சொன்ன மாதிரி கெட்ட பேரை வாங்கிட்டு என் வாழ்க்கையில வர முடியாத அளவுக்கு போயிடு. அதை விட்டுட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நாடகம் நடத்தணும்னு நினைச்ச அப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாத தூரத்துக்கு நான் போயிடுவேன். ப்ளீஸ் வருண், அப்படி சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, வீட்ல இருக்கிறவங்க தேடி வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வா, வீட்டுக்கு போலாம். வா.
ஆ, அம்மா அது வந்து வெண்ணிலா கொஞ்சம் வெளியில போய் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா. அதான் அவளை கூட்டிட்டு அப்படியே பார்க் வரைக்கும் நடந்து போயிட்டு வரோம். வாக்கிங்னு சொல்ற? 2 பேரும் பைக்ல வந்து இறங்குறீங்க. மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. வருண், அப்பா கேக்குறாருல, எங்கப்பா போயிட்டு வரீங்க? நிஜமாவே நாங்க வாக்கிங் தான் போயிட்டு வரோம் பெரியமா. ம். வெண்ணிலா ரொம்ப டயர்டா இருக்கா. வீட்ல இருந்து பார்க் வரைக்கும் நடக்க முடியாதுங்கிறதால அப்படியே பைக்ல பார்க் வரைக்கும் போயிட்டு பார்க்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு திரும்பி பைக்லயே வந்துட்டோம். இவன் என்ன வெண்ணிலாவை மாட்டி விடுவான்னு பார்த்தா இப்படி சமாளிக்கிறான். இப்ப நாம ஏதாவது பண்ணி இவங்கள மாட்டி விடலான்னு பார்த்தா கௌதம் நம்ம மேல கோவப்படுவாரு. என்ன பண்றது? என்ன யாரையுமே காணோம், வீடே அமைதியா இருக்கு. அக்கா, வெண்ணிலா, வான்மதி, அருவி, அம்மா பவித்ரா, யாரையும் காணோம். பவித்ரா, அருவி, ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்க, வெண்ணிலாவை மட்டும் காணோம். எங்க அவ? அவ காலையில இருந்து கண்ணுலயே படல. அவ எங்க இருக்கானே தெரியல. ஒருவேளை அவ ஏதோ கோவிலுக்கு போயிருக்காளோ என்னமோ தெரியல. அதோ அண்ணி வராங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன இது? வெண்ணிலாவா இது? அண்ணாமலை பிறந்த நாள்னு தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போயிட்டு இருக்கா. அதான் தம்பி, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பெரியம்மா, உங்களுக்கெல்லாம் அண்ணிய பத்தி தெரியாது. நம்மள விட ஏதாவது பெரிய சர்ப்ரைஸா வச்சிருப்பாங்க. அத காட்டிக்க கூடாதுன்னு தான் அவங்க சைலண்டா போறாங்க. நீங்க எல்லாரும் தெரியாத மாதிரி அப்படியே இருந்துக்கோங்க. வருண், வெண்ணிலாட்ட ஏதாவது சண்டை போட்டியா? சும்மா எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படாதாண்ணா, நான் எதுவும் பண்ணல. சர்ப்ரைஸ் பார்க்கல வாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கும், வாங்க. வெண்ணிலா இப்படிலாம் முகத்துக்கு முன்னாடி நடிக்க தெரிஞ்சவே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு.